அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்வதாக இந்த நாளில யோபுவின் புத்தகம் 3ஆம் பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 3ஆம் பகுதி. யோபு தாம் பிறந்த நாளை சபித்தல். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். யோபு கூறியது, ஒழிக நான் பிறந்த நாளே, பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும், காரிருள் சாவிருட்டும் அதை கவ்வி கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும், பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும், அவ்விரவை பேரிட்டு பிடிப்பதாக, ஆண்டின் நாள் கணக்கினின்று அது அகற்றப்படுக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக, அவ்விரு வெறுமையற்று பாழாகட்டும், அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும், மகிழ்ச்சி ஒளி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும், பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை படிக்கட்டும், அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும், அது விடியல் ஒளிக்கும் காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும், அது வைகரையின் கண் விழிப்பை காணாதிருக்கட்டும், ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே, என் கண்கள் என்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே, கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா, கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா, என்னை எந்த முழங்கால்கள் முன் வந்ததேன், என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன், நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன், இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன், பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதி இருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கி இருப்பதேன், அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குழவியை போலவும் அழிந்திருப்பேன், அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர், சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர், ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர், சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர், அடிமை தன் ஆண்டான் பிடியில் இரான், உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன், சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள், ஆனால் அதுவோ வந்தபாடில்லை, கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவது ஏன், கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவது ஏன், எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன், பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று, ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது, எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. பகுதி 4ஐயும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். கடவுள் மீது நம்பிக்கை. அதன்பின் தேமானியன் எலிப்பரசு பேசத் தொடங்கினார். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ, சொல்லாமல் நிறுத்த யாரால் தான் முடியும், பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர், உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன, ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர், அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர், இறையச்சம் அல்லவா உமது உறுதி, நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி, நினைத்து பாரும்,
குற்றமற்றவர் எவராவது அழிவதுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அடிவர், அவரின் கோப கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும். குருளையின் பற்களும் உடைபடும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல், குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கு ஒரு வார்த்தை மறைவாய் வந்தது, அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதருக்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்கு விட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது, என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது, அமைதி நிலவிற்று. குரல் ஒன்றை கேட்டேன், கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில் அவருடைய வான தூதரிடமே அவர் குறை காண்கிறார் எனில், புழுதியை கால் கேளா கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்து பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர், ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கோடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 3 மற்றும் 4 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.